ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். 8 ஸ்டார் அப்படிங்கிற டைட்டிலில் ரேணு அண்ட் ஹரிணியோட லவ் ஸ்டோரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரேணு ஹரிணியை பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு அலைன்ஸ் வந்திருக்கும் ஹரிணிக்கு. ஸோ அதனால் அவங்கள பார்க்காமலே வந்துடுவாங்க. வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதே அங்கே என்ன நடந்துட்டு இருந்துச்சு, என்ன ஆச்சு, அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சோ, அந்த மாதிரி திங்கிங்லேயே ரேணு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு கரெக்டாக கால் வரும். அந்த காலை அட்டன் பண்ணலாமா வேணாமா, அட்டன் பண்ணால் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நீ வரணும்னு சொல்லிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்துல பதட்டத்தில் அந்த ஃபோனை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணால் ஆப்போசிட்டில் ஹரி அவங்க அம்மா கால் பேசுவாங்க. ஆ ஹலோ, ரேணு அப்படிம்பாங்க. ஆண்டி சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஆண்டி நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் ஆண்டி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமா, பண்ணுவியா அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டி கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. இல்லை, ஹரிக்கு டாக்டர் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லையா, அதனால் அவளுக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குமா அப்படிம்பாங்க. அப்படியா, பட் கட் ஆஃப் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, பட் வெட்டினரி டாக்டருக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படிங்களா, சரி ஆண்டி, நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, அவள் கவுன்சிலிங்க்காக சென்னை வரா. ஒரு 2 to 3 days அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு சென்னையில் யாரும் தெரியாது, நீ இருக்க அப்படிங்கிறதுனால நான் அவளை அனுப்பலான்னு இருக்கேன். உனக்கு ஓகேனா சொல்லுமா, நான் அவளை அனுப்புகிறேன், இல்லைன்னா வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. ஐயோ ஆண்டி, அதனால் என்ன, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாங்கள் ரூமில் 3 பேர் தான் இருக்கோம். ஸோ 3 days தானே, நான் என் ரூம்மேட்ஸ் கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் அனுப்பிவிடுங்க. ஆமாம், எப்போ பஸ் ஏற்றி விட போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா, இன்னைக்கு ஏற்றி விடுறேன், ஈவினிங் போல் அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படிங்களா, ஓகே ஆண்டி, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன், அவங்கள இறங்கிட்டு கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ சரிம்மா அப்படிம்பாங்க. ஆண்டி, ஹரி இருந்தால் கொடுங்களேன் அப்படிம்பாங்க. இதோ தரேம்மா அப்படிம்பாங்க. ஹரி இந்த ரேணு பேசுகிறாங்களா? இல்லைம்மா, நான் அங்கே தானே போகிறேன், அங்கே போய் பேசுகிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு ஹரி சொல்லுவாங்க. உடனே ரேணு இருந்துட்டு இந்த பக்கம், இவ கோவம் குறையவே குறையாதா, பேசவே மாட்டாளான்னு அந்த தவிப்பிலே அவங்க இருப்பாங்க, ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு வார்த்தையாவது பேச மாட்டாங்களா அப்படின்ட்டு. பட் ஹரி பேசவே மாட்டாங்க. சரி ஓகே, ஈவினிங் இங்கே தானே வரப்போகிறோம், அவள் காலில் கையில் விழுந்தாவது அவளை சமாதானப்படுத்திடணும் அப்படின்ட்டு ஈவினிங்காக ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ரேணு. எப்படா ஈவினிங் 4 o'clock to 5 o'clock வரும் அப்படின்னு நான் டைமை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆஃபீஸ்லேயும் 2 days லீவ் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ஸோ எனக்கு 2 days லீவ் வேணும், என்னால் வர முடியாது, எனக்கு லீவ் வேணும் சார் அப்படின்னு அவங்க மேனேஜர்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருக்காங்க இல்லையா, அவங்களும் சரி ஓகேம்மா எடுத்துக்கோங்க அப்படின்ட்டுருவாங்க. ஈவினிங் 5 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு உடனே பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெயிட் பண்ணதும் கரெக்டாக அந்த பஸ்ஸை விட்டு இறங்குனதும் அவங்க சொல்லிடுவாங்க, இந்த பஸ்ஸில் தான் வர்றாங்க, இந்த டைமுக்கு ரீச் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்ததும் ரொம்ப ஆசையாக ஆர்வமாக போய் ஹாய் ஹரி அப்படிம்பாங்க ரேணு. அவங்க எதுவும் பேச மாட்டாங்க, சைலண்ட்டாக ஃபேஸ் அப்படியே கோவமாக ஒரு முறைப்பாங்க. முறைச்சிட்டு ஐயோ இன்னும் கோவமாக தானே இருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு குடு ஹரி, உன் லக்கேஜ் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை வாங்குவாங்க. இல்லை வேணாம் பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன், பரவாயில்ல குடு ஹரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கு வாங்கிக்கிட்டு அவங்க கையை பிடிப்பாங்க. ஆனால் ஹரி வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க, தட்டியெல்லாம் விட மாட்டாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. சைலண்ட்டாக இருந்ததும் ரேணுக்கு ஒரு சின்ன ஹோப், அப்பா எப்படியாவது சமாதானம் பண்ணிடலாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஹரி எதுவும் பேசாமல் இருக்க, பேசு ப்ளீஸ், ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. ரூம் வந்துடும். ரூமுக்கு போனால் அங்கே ஆல்ரெடி ஒரு கேங் இருக்கும். ரேணுவை பார்த்ததும் அதுலேருந்து ஒரு பொண்ணு ஓடி வந்து ரேணுவை ஹக் பண்ணி, ஹாய் டார்லிங், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இன்றைக்கி ஏன் பெர்மிஷன் சொல்லிட்டு சீக்கிரம் போயிட்டேன், ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்ல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் மணிமேகலை, ஆஃபீஸ் கொலிக், ஓகேங்களா. இதை பார்த்ததும் ரேன்
ஹரிக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பத்திக்கிட்டு வரும். இவள பார்த்து அப்படியே முறைப்பாங்க. சாரி, ரேணுவ பார்த்து அப்படியே முறைப்பாங்க. முறைச்சதுக்கப்புறம் உடனே ரேணு வந்துட்டு, மணி, ஆ ஓகே. இவங்க என்னோட ஃப்ரெண்டு. ஊர்லேருந்து வந்திருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ரூம்மேட்ஸ் இருப்பாங்க. ரூம்மேட்ஸ் கிட்ட போயிட்டு, "ஹாய்ப்பா, இவங்க என்னோட ஃப்ரெண்டு. பேரு ஹரிணி" அப்படிம்பாங்க. "ஓ! இவங்க தானா அது? ஹாய், வெல்கம்" அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரூம்மேட்ஸ். இவங்களும் பெருசா ஸ்மைல் பண்ண மாட்டாங்க. சின்னதா ஸ்மைல் பண்ணி ஹாய் அப்படிம்பாங்க. அப்போ உடனே ரேணு இருந்துக்கிட்டு, "ஏய் ஆமாப்பா, என்ன எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்க? எங்க போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இருந்துக்கிட்டு உடனே மணி இருந்துட்டு, "ஏய் என்ன இப்படி கேட்குற? உனக்கு தெரியாதா? நம்ம எல்லாரும் பாண்டிச்சேரி போறோம் வெக்கேஷனுக்காக" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் இல்ல, எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. ஆனா மோரோவர் என்னால வரவும் முடியாது" அப்படின்னு சொல்லுவாங்க ரேணு. "ஏய் இல்லப்பா, எல்லாருக்கும் சேர்ந்து தான் டிக்கெட் போட்டிருக்கோம். நீ இப்போ வரலன்னு சொன்னா எப்படி?" அப்படிம்பாங்க. "சி இல்ல, என்னால சீரியஸா வர முடியாது. என் ஃப்ரெண்டு வேற வந்திருக்காங்க. அதனால என்ன, அவங்களையும் கூட்டிட்டு வாங்க போலாம்" அப்படிம்பாங்க. உடனே ரேணு வந்துட்டு, "இல்ல, இல்ல, அவங்க கவுன்சிலிங்காக வந்திருக்காங்க. ஸோ என்னால முடியாது. சாரி, நாம எல்லாம் இன்னொரு நாளைக்கு போகலாம். நீங்க வேணுமா போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா, எத்தனை நாள் வெக்கேஷன்?" அப்படிம்பாங்க. 3 டேஸ் வெக்கேஷன் சொல்லியிருக்கோம் அப்படிம்பாங்க. அவங்கலாம் காலேஜ் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ மணி கேட்பாங்க, "உனக்கு?" "நான் லீவ் சொல்லிட்டேன். எனக்கு பிரச்சனை இல்ல" அப்படிம்பாங்க. "ஓ! அப்படியா? சரி, ஓகே" அப்படிம்பாங்க. சரிப்பா, நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு எல்லாருக்கும், "ஆமா, எல்லாருமே போறீங்களா இப்போ? சரி, ஓகே, பாய்ன்னு" சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வச்சுட்டு பாய் சொல்லிட்டு வருவாங்க. இ ஹரி வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு போய் அவங்க ஃப்ரெஷ் ஆகுறதுக்காக ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுவாங்க. இவங்க உள்ள வந்து பார்ப்பாங்க. ஓகே, ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளில வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வருவாங்க. வந்ததுக்கப்புறம் அ ரேணு லேசா ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸ்மைல் பண்ணிட்டு, "ஹாரி, ஓகேவா?" அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளோ தான் பேசுவாங்க. ஹரிக்கு பயங்கர கோவம் வரும். ரேணுவ ஓங்கி ஒரு அறை விடுவாங்க. பயங்கரமான அறை. கன்னத்துல அப்படியே கைய வச்சுட்டு, அவன் அந்த வலியில கண்ணெல்லாம் கலங்கிடும் அவங்களுக்கு. "என்ன நெனச்சிட்டு இருக்க உன் மனசுல? அ? அவ என்னடான்னா ஓடி வந்து உன்ன ஹக் பண்றா. நீ என்னடான்னா என்கிட்ட பேசுறதுக்கு கூட உன்னால முடியல. என்ன பார்க்கலான்னு வந்துட்டு, ஒரு வார்த்தை கூட பேசாம நீ மாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட. என்ன விட்டுட்டு ஜாலியா இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா?" ம். அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "ஏய் அந்த மாரிலாம் எதுவும் இல்லடி" அப்படிம்பாங்க. "அப்புறம் என்ன பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? ஓ! உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கவும் நீங்க என்ன மறந்துட்டீங்க. அப்படிதானே?" "ஐயோ! ஹரி, அந்த மாரிலாம் எதுவும் இல்ல ஹரி." "அந்த மாரியெல்லாம் எதுவும் இல்லன்னா, இப்ப வரைக்கும் நானா கால் பண்ணாதா? ஒரு வாட்டியாவது நீ கால் பண்ணியா? அங்க என்ன நடந்துச்சு? நான் என்ன பேசினேன்? என் மனசுல என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தையாவது உனக்கு கேட்கணும்னு தோணுச்சா? நான் என்ன நெனைக்கிறேன்? எனக்கு என்ன நடந்துச்சு? இப்படி எதுவுமே நீ கேட்கவும் மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹரி வந்து ரேணுகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ரேணு எதுவும் பேசாம சைலண்ட்டா இருப்பாங்க. ஹரி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ரேணுக்கு ஒரு ஸ்டேஜில அழுக தாங்க முடியாம மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயி ஹரிய ஹக் பண்ணிடுவாங்க. ஹக் பண்ணி, "இல்ல ஹரி, நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன். என்னால உன்கிட்ட பேசாம, உன்ன பார்க்காம என்னால இருக்கவே முடியல. நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சீரியஸ்லி என்னால முடியல. எங்க உனக்கு கால் பண்ணி, ஆமா, இந்த மாரியெல்லாம் நடந்துச்சு, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க" அப்படின்னு உன் வாயால அத நான் சொல்லி, அத நான் கேட்டேன் அப்படின்னா, அத என்னால தாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு ரீசனால மட்டும் தான் நான் உன்கிட்ட பேசாம இருந்தேனே தவிர, மத்தபடி எதுவுமே கிடையாது அப்படின்னு ரேணு சொல்லுவாங்க. உடனே அவங்க இருந்துட்டு, அவங்களும் அழுதுருவாங்க. சரி, 2 பேருமே அழுதுட்டு, ஸோ கொஞ்ச நேரம் இந்த மாரி ஃபீலிங்ஸ்ல 2 பேரும் ஹக் பண்ணி அழுதுட்டு, ஸோ அதுக்கப்புறம் நார்மலா ஆயிட்டு, ஹரி சொல்லுவாங்க, "சரி, ஓகே விடு. அட்லீஸ்ட் இப்பயாவது கேட்டியே" அப்படிம்பாங்க. "சரி சொல்லு, அங்க என்னதான் நடந்துச்சு?" அப்படிம்பாங்க. "இல்ல, ஃபேமிலி சிச்சுவேஷன் தெரியும்ல, அதனால அம்மா இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ரேணுக்கு உயிரே வரும். உயிர் வந்ததுக்கப்புறம் ஹரி, "எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா?" அப்படிம்பாங்க. சாப்பிடலான்னு சொல்லிட்டு ரூம்ல இருக்கிறது என்ன என்ன இருக்கோ அத சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் நார்மலா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அ ரேணு சொல்லுவாங்க, ஹரிய பார்த்து, "ஆ ஹரி, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு கேட்பாங்க. உடனே ஹரி டக்குன்னு அவங்கள பக்கம் திரும்பி பார்த்து, "ஏய்!
"என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்பாங்க. "ஆமா, நான் உண்மைய தான் சொல்றேன். நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமே. நீ உங்க ஊர்ல இரு. எங்க வேணாலும் இரு. என்ன வேணாலும் படி. எனக்கு அத பத்தி பிரச்சனையே இல்ல. பட் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டு எங்க வேணாலும் போ." அப்படின்னு ரேணு சொல்லுவாங்க. ஹரிக்கு ஒரே ஷாக் ஆயிடும். "நீ ஏன் அப்படியெல்லாம் பேசுற?" "ஆமா, நான் தான். இங்க பாரு, உனக்கு என் மேல கோவமா? என்ன 4 அடி அடி. 40 அடி கூட அடி. எவ்ளோ வருதோ அவ்ளோ திட்டு. பட் பேசாம மட்டும் இருந்துறாத. என்னால உன்கிட்ட பேசாம இருக்கவே முடியல." அப்படின்னு சொல்லுவாங்க ரேணு. உடனே ஹரி இருந்துக்கிட்டு, "ம், பண்ணிக்கலாம். நாளைக்கே நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்." அப்படிம்பாங்க. "ஏய், என்னடி சொல்ற?" அப்படிம்பாங்க. "ஆமா, நாளைக்கே. இப்போ டைம் 7:30 தானே ஆகுது. வா, கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும், போலாம்." அப்படிம்பாங்க. "ஏய், என்ன பர்ச்சேஸ் பண்ணணும்?" "நான் சொல்றேன்ல, வா." அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, அப்புறம் கொஞ்சம் திங்ஸ், மேரேஜ் சிம்பிளா மேரேஜ் பண்ற மாரி சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் நைட்டு 2 பேரும் நார்மலா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ரேணு வந்து அவங்க கைய அ புடிப்பாங்க. புடிச்சு அவங்க தோள் மேல சாஞ்சு, ம் "ஹரி, ஹரி, ம் என்ன சொல்லு?" அப்படிம்பாங்க. "ஐ லவ் யூ ஸோ மச்." அப்படிம்பாங்க ரேணு. உடனே ஹரி இருந்துட்டு, "ஐ 8 ஸ்டார்." அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. உடனே ஹரி ரேணு சிரிச்சுக்கிட்டு, "ம் தூங்கலாமா?" அப்படிம்பாங்க. தூங்கலாமே." அப்படிம்பாங்க. உடனே ஹரி சொல்லுவாங்க, ம் அவங்களோட ஷோல்டர்ல படுத்துக்கிட்டு, "நிம்மதியா தூங்கி ரொம்ப நாளாச்சு. உன் நெஞ்சு மேல உன்னோட ஹார்ட் பீட் சத்தத்த கேட்டுக்கிட்டே இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்கணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. ம் சரி அப்படின்ட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. மார்னிங் விடிஞ்சதும் ஆ 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒயிட் கலர்ல சாரி, அந்த மேரேஜ் ஃபங்ஷனுக்கு கட்டிக்கிற மாரி 2 பேரும் கட்டிப்பாங்க. அப் கட்டிக்கிட்டு வீட்ல இருக்கிற விளக்கு பத்த வச்சு, மஞ்சள்ல பிள்ளையார் புடிச்சு, அருகம்புல்லெல்லாம் சொருவி, அவங்க பர்ச்சேஸ் போயிருப்பாங்க இல்லையா? பர்ச்சேஸ்ல என்ன வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னா, வெள்ளி செயின் வாங்கிட்டு வருவாங்க. வெள்ளி செயின் எல்லாத்தையும் வச்சு, அவங்களுக்கு தெரிஞ்ச மாரி, அவங்களுக்கு புடிச்ச மாதிரி கடவுள வேண்டிக்கிட்டு, ஹரி சொல்லுவாங்க ரேணுகிட்ட, "நான் என்ன சொல்லனோ அத மட்டும் தான் செய்யணும்." அப்படிம்பாங்க. "நீ என்ன சொல்றியோ அத மட்டும் செய்றேன்." அப்படிம்பாங்க. சரி, ஓகேன்ட்டு அந்த விளக்கு ப்ளஸ் அந்த பிள்ளையார், மஞ்சள்ல பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அது எல்லாத்தையும் வச்சு சுத்தி வருவாங்க. 7 சுத்து சுத்தி வருவாங்க. 2 பேரும் அவங்களுடைய சுண்டு விரல் கோத்துக்கிட்டு 7 சுத்தி சுத்தி வருவாங்க. சுத்தி வந்ததுக்கப்புறமா அத தொட்டு வணங்கிட்டு, அந்த விளக்கையும் வணங்கிட்டு, அந்த மஞ்சள் முன்னாடி அந்த செயினை வச்சுருப்பாங்க. அந்த செயினை எடுத்து ரேணுகிட்ட கொடுத்து, "இது எனக்கு கட்டிவிடு." அப்படிம்பாங்க. ரேணு ரொம்ப ஹாப்பியாக கட்டியும் விடுவாங்க. கட்டி விட்டதுக்கப்புறமா அப்போது ரேணு வந்து கேட்பாங்க, "ஆமா, எனக்கு தெரிஞ்சு 3 சுற்று தான் சுற்றுவாங்க. நீ ஏன் 7 சுற்று சுற்றி வர?" அப்படின்னு கேட்பாங்க. "ஐம்பூதங்களுக்கு சாட்சியாக நான் உன்னை என்னோட கணவனா ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி நீயும் ஐம்பூதங்கள் சாட்சியாக உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கிறேன். அப்படிங்கிறதுக்காக சாட்சிக்கு 5 சுற்று என்னோட முழு மனசோட நான் என்ன உனக்கு கொடுக்க, என்ன சம்மந்தப்பட்ட எல்லாமே உனக்கு சொந்தம். சுகமோ துக்கமோ, சந்தோஷமோ சோகமோ, எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு எப்போவுமே கூட சப்போர்ட்டிவாக இருப்பேன்." அப்படின்னு என்னோட சைட்லேருந்து நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறதுக்காக 6வது சுற்று, உன்னோட சைட்லேருந்து நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறதுக்காக 7வது சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ரேணு வந்துட்டு, "யாரடி உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா?" அப்படின்னு கேட்பாங்க. "அதெல்லாம் தானாக வரும்." அப்படின்னு சொல்லுவாங்க ஹரி. ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் அந்த மூமெண்ட்டை செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருக்கு மேரேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து ஒரு செல்ஃப் மேலே வச்சுட்டு ரேணு சொல்லுவாங்க, "இங்கே பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, போயிட்டு வரலாமா?" அப்படிம்பாங்க. போகலாமே, ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம்." அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கோயிலுக்கு போவாங்க. அம்மன் கோயில், பெருமாள் கோயில் அண்டு ஹரியோட ஃபேவரட் கோயிலுக்கு, ஐ மீன் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு
வருவாங்க. ஸோ அப்படி இப்படின்னு போயிட்டு சாமியால கும்பிட்டு இவங்க நல்லா அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் 4:00 போல தான் ரூம் ரீச் ஆவாங்க. கொஞ்சம் தூரமாகவே ட்ராவல் பண்ணி போயிட்டு ரீச் ஆகிட்டு வருவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா ஹரி இருந்துக்கிட்டு, சரி நீ இதே ட்ரெஸ்ஸோட இருக்கியா, ஃப்ரெஷ் ஆகுறியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும் அப்படிம்பாங்க. சரி ஃபஸ்ட்டு விளக்க பற்ற வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் ஆகிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அங்கே விளக்கேற்றி அகைன் சாமி கும்பிட்டுட்டு 2 பேரும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது ரேணு சொல்லுவாங்க, இந்த சேரீயில் ரொம்ப அழகாக இருக்க, எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. கேளு அப்படிம்பாங்க. ஆக்சுவலி ஏன் ஒயிட் கலர் சாரீ நீ சூஸ் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. ஐ மீன் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை ஏன் நீ சூஸ் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. நான் உண்மையில கொண்ட அந்த காதல், அந்த அன்பு அதீதமானது, தூய்மையானது, கலப்படம் இல்லாதது. இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒயிட் எப்படி கலப்படம் இல்லாததோ அதே மாதிரி நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு கலப்படம் இல்லாதது. அதனால தான் அதுக்கு சாட்சியாக இந்த ஒயிட் கலர் சாரீ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணேன் அப்படிம்பாங்க. உடனே ரேணு வந்துட்டு, சூப்பராடி, எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிற அப்படிம்பாங்க. அதெல்லாம் அப்படி தான்டா என் கனவா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொன்ன, மறுபடியும் சொல்லு அப்படிம்பாங்க. என்னோட கணவன் அப்படின்னு சொன்னேன். வேற அப்படின்னு கேட்பேன். ஒன்றும் இல்லைடா புருஷா அப்படிம்பாங்க. வேற அப்படிம்பாங்க. ரவுடி அப்படிம்பாங்க. ரவுடி கூட ஓகே தான் அப்படிம்பாங்க. இப்படியே பேசிகிட்டு இருக்க போறியா இல்லை போய் ஃப்ரெஷ் ஆக போறியா அப்படிம்பாங்க. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்களும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா இவங்களும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரேணு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஸோ சின்னதாக டெக்கரேஷன் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, பாய், கொஞ்சோண்டு பூ, ஊதுபத்தி இதெல்லாம் வச்சு சின்னதாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க. இதை பார்த்து, டேய் என்னடா இது அப்படின்னு கேட்பேன். ஒரு சின்ன செலிப்ரேஷன் நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடி ஆகிட்ட போல் அப்படிம்பாங்க. இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி கூட இல்லைன்னா எப்படி அப்படிம்பாங்க. சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படிம்பாங்க. ஓகே அப்படிம்பாங்க. ஸோ இவங்க அதை டெக்கரேஷன் கொஞ்சம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு சாரியில் கட்டிட்டு ரெடி ஆகிடுவாங்க. கட்டிட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் அவங்க டேய் ரவுடி எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்கள பார்த்துட்டு, சூப்பராக இருக்கடி பா, அவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, சாரியில் எங்கிறது இவ்வளோ அழகாக இருக்க அப்படிம்பாங்க. அப்புறம் நான் மற்ற ட்ரெஸ்லலாம் அழகாக இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இருக்க, பட் மற்ற ட்ரெஸ்லலாம் பார்க்கும்போது பெருசாக எதுவும் இருக்காது, பட் சாரியில் பார்த்தா பயங்கரமாக டெம்ப்ட் ஆகுதுடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகும் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஹரி பக்கத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க. டே எங்கே வர அப்படிம்பாங்க. இந்த நேரத்துக்கு எங்கே வருவாங்க அப்படிம்பாங்க. டோர் ஓப்பனில் இருக்கு அப்படிம்பாங்க. சரி போ, நான் போய் லாக் பண்ணிட்டு வரேன்ட்டு 2 போவாங்க. இல்லை வேணாம் நான் போகிறேன் நீ இரு அப்படின்ட்டு அவங்க போவாங்க. அவங்க போயிட்டு அவங்களோட ரைட் ஹேண்டை தூக்கி ரைட் ஹேண்டில் டோர் லாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அது ஏதோ ஸ்டக்காக இருக்கும் போல், அது வரவே வராது. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுவாங்க. அப்போது ஹரி ரேணு இது என்னால் லாக் பண்ண முடியல, கொஞ்சம் வரியா ப்ளீஸ் அப்படிம்பாங்க. இதோ வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து வருவாங்க. ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. வந்தவங்க ஹரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ரைட் ஹேண்டில் லாக்கை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க சைடில் பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக, ரொம்ப சின்ன குட்டியாக அவங்களோட ஹிப்பு தெரியும். அதை பார்த்து இவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவங்க பக்கத்தில் அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் அவங்களோட ஹிப்பை டச் பண்ணுவாங்க. அந்த டச் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி அவங்களுடைய சாரிக்குள்ளே இருக்கிற அவங்க பாடியில் டச் ஆகும். டச் ஆனதும் அந்த ஃபீலை ரியலைஸ் பண்ணதும் ஹரி
அப்படியே ஸ்டாப் ஆகிடுவாங்க. எதுவும் பேச மாட்டாங்க, ஆட மாட்டாங்க, அசர மாட்டாங்க. அப்படியே சைலண்ட்டாக அந்த டோரை பிடிச்ச மாதிரி அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. இவங்க இன்னொரு கையை எடுத்து அந்த கை மேலேயே போயிட்டு அந்த கையில் அப்படியே டச் பண்ணிக்கிட்டே போய் அந்த டோரை லாக் பண்ணுவாங்க. லாக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த பக்கம் திரும்பி இருப்பாங்க, இவங்களுக்கு பேக் சைடில் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பேக் சைடில் நெக் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சின்னதாக ஒரு கிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஹிப்பில் வந்து அந்த கை அப்படியே தான் இருக்கும். அதோடையே இந்த கை பார்த்திங்கன்னா இந்த கைக்கிட்ட இருக்கும். அந்த நெக்கில் ஒரு சின்னதாக ஒரு கிஸ் மூமெண்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஹரி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக அந்த மூமெண்ட் அந்த நெக்கிட்ட கிஸ் பண்ணுறதுக்கு போகும்போது அவங்களுடைய மூச்சு காற்று அவங்களுடைய நெக்கில் வந்து படும். அந்த ஒரு ஃபீல், இந்த டச் மூமெண்ட் எல்லாத்தையும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. அப்படியே நின்றுட்டு இருந்தவங்கள ரேணு லேசாக அவங்கள திருப்பி அவங்களோட ஃபேஸை பார்ப்பாங்க. பார்க்கும்போது ஹரி அவங்களோட கண்ணை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க அவங்க ஃபேஸை கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு அவங்களோட 2 ஐஸுக்கும் கிஸ் பண்ணுவாங்க. ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுவாங்க. அப்படியே கொஞ்சமாக அப்படியே கீழே வந்து அவங்களோட ஸ்டொமக் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த சாரீ இருக்கும் இல்லையா, அந்த சாரியை லேசாக தூக்கி விட்டு ஸ்டொமக்கு கிஸ் பண்ணுவாங்க. ஸ்டொமக் அவங்களுக்கு ரொம்பவே சென்சிட்டிவான ப்ளேஸ். ஹரிக்கு ரொம்ப சென்சிட்டிவ். அதில் அவங்க லேசாக ஸ்மூத்தாக வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு டெம்ப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அவங்களோட செல்ஃப் கண்ட்ரோலை கொஞ்சமாக லூஸ் பண்ணுவாங்க ஹரி. ஸோ இப்படி ரேணு அவங்களுக்கு ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணிக்கிட்டே அகைன் அப்படியே மேலே வருவாங்க. மேலே வந்து ஹரிக்கிட்ட காதுக்கிட்ட போயிட்டு ஹரி அப்படிம்பாங்க. ஹரி அப்படிம்பாங்க. அந்த டச்சு அந்த அவங்களோட அந்த கிஸ் அண்ட் டச் அவங்கள பட்டதும் அவங்க பார்த்திங்க அப்படின்னா வாயிலேருந்து வார்த்தைகளே வராது, அது மட்டும்தான் வரும். ஸோ அந்த மட்டும் சொல்லுவாங்க. அப்போது ரேணு வந்துட்டு வித் யுவர் பெர்மிஷன் ஒரே ஒரு வாட்டி உன்னை நான் டேஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது ஹரி இருந்துட்டு இப்போது நான் உனக்கு சொந்தம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எவ்வளோ டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ அப்படிம்பாங்க. இப்போது நான் பண்ணிக்கலாம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க ரேணு. முட்டாள், நான் அது தானே சொல்கிறேன், இதுக்கெல்லாம் போய் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படிம்பாங்க ஹரி. இவங்க உடனே அவங்களோட கன்னத்தை பிடிச்சி நல்லா கடிச்சிடுவாங்க, பயங்கரமாக கடிச்சிடுவாங்க. லேசாக அவங்களுக்கு பெயின் எடுத்துடும். பெயின் எடுத்ததுக்கப்போ கூட பெருசாக சொல்லாமல் அப்படிம்பாங்க. சாரி வலிக்குதா அப்படின்னு கேட்பாங்க. வலி இல்லை, பட் டெம்ப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஹரி. ஓ அப்படியா அப்படின்ட்டு ஸோ கொஞ்சமாக பேக் வந்து அகைன் அவங்க ஃபேஸை பார்ப்பாங்க. அவங்க கண்ணு பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸில் இருக்கும். அவங்களோட தலை லேசாக கீழே குனிஞ்சிருக்கும் வெக்கத்தில். அப்போது அவங்களோட ரைட் ஹேண்டை எடுத்து அவங்க ஃபேஸை லேசாக தூக்கி விட்டு இப்போவும் என் ஐஸ் க்ளோஸ்லேயே வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ணி என்ன பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது லேசாக பொறுமையாக அவங்களோட ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க 2 பேரும். ஆல்ரெடி ரேணு ஹரி ஐஸ் ஃபேஸுக்கு ரொம்ப பக்கத்தில் இருப்பாங்க. மூச்சு விட்டோன்னா அந்த மூச்சு காற்று வந்து மேலே டச் ஆகிற அந்த டிஸ்டன்ஸில் தான் ரேணு வந்து ஹரியோட ஃபேஸ்க்கு இருப்பாங்க. அவங்களோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் 2 பேரும் ஐஸ் கான்டாக்ட் ரொம்ப டீப்பாக போகும். அந்த டீப்பை
ஹரியால் ஹேண்டில் பண்ண முடியாமல் உடனே ரேணுவை ஹக் பண்ணிவிடுவாங்க. ஹக் பண்ணிக்கிட்டு 2 பேரும் கொஞ்ச நேரம் அந்த என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் பிரிஞ்சு ரேணு ஹரியை அப்படியே தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹரி ரேணு பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அகன் அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த டெக்கரேஷன் பண்ணி பாயில் தான் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் லேசாக உட்கார வச்சு அப்படியே அவங்கள படுக்க வச்சுருவாங்க. படுக்க வச்சுட்டு அவங்களுடைய பாதத்துக்கிட்ட போய் அவங்களோட பாதத்துக்கு ஒரு கிஸ் பண்ணுவாங்க. அப்படியே கொஞ்சமாக வந்து அகைன் ஸ்டொமக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணும்போது அவங்க இது ரொம்பவே சென்சிட்டிவ் பிளேஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஸோ அகைன் அவங்களுக்குள்ள ஃபுல்லாக கரண்ட்டு பாஸ் ஆகும். உடம்பெல்லாம் சிலுத்தும். அப்படியே சிலுத்தி அவங்க அகைன் கண்ணை மூடி கையெல்லாம் அப்படியே இறுக்கமாக பிடிச்சிப்பாங்க. ஸோ அகைன் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே போய் நெக்கு கிட்ட கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நெத்தியில், கண்ணில், கன்னத்தில் ஃபுல்லாக கிஸ் பண்ணி 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. ஃபுல்லாக டெம்ட் ஆகிடுவாங்க. ஹரி டெம்ட் ஆகி நல்லா அவங்கள ஹக் பண்ணிவிட்டு ஸோ 2 பேரும் அவங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஹரி தான் ஃபஸ்ட்டாக எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு ரேணுவோட ஃபேஸை பார்த்துட்டு லேசாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு குட் மார்னிங் ரவுடி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அட் த சேம் டைம் 8 ஸ்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுவாங்க. உடனே அவங்க பிடிச்சி இழுத்துட்டு அவங்க ஃபேஸுக்கு பக்கமாக பிடிச்சி இழுத்துட்டு ஹே எங்கடி போகிற அப்படின்னு கேட்பாங்க. ரேணு விடிஞ்சிருச்சுடா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், கொஞ்ச நேரம் தூங்கிட்டுரு அப்படிம்பாங்க. போகாதடி இங்கே ஏறு அப்படிம்பாங்க. நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் சரியா அப்படிம்பாங்க. ஃப்ரெஷ் ஆக தானே போகிறேன், நானும் வரட்டா, 2 பேரும் சேர்ந்து போய் குடிக்கலாமா அப்படிம்பாங்க. டாய் பிச்சிருவேன் பிச்சு, பேசாமல் தூங்க அப்படிம்பாங்க. நானும் வரேன் ரீ அப்படிம்பாங்க. நோ அப்படிம்பாங்க. ப்ளீஸ் நோ அப்படின்ட்டு அவங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நான் வர்ற வரைக்கும் இதை நினச்சிட்டு படுத்துட்டு சமத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு குளிக்க போயிடுவாங்க. ஸோ குளிக்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களும் போய் குளிக்கிறதுக்காக போயிடுவாங்க. அந்த கேப்பில் ஹரி வந்து டீ காஃபி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க குளிச்சுட்டு வந்து அவங்க பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணி என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க. காஃபி வச்சிட்ருக்கேன் வேணாமா அப்படின்னு கேட்பாங்க. வேணும்டா, சரி ஓகே அப்புறம் அப்படிம்பாங்க. அப்புறம் என்ன, நாளைக்கு ஒரு நாள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க லைஃப்பை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரேணு அவங்களோட எக்ஸாம் நல்லபடியாக முடித்து ஒரு நல்ல கவர்மெண்ட் பேங்க் கம்பெனியில் அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிடும். அதையும் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மேரேஜ் லைஃப்பை அவங்க ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டுருப்பாங்க. 2 பேரும் வேலை கிடச்சதுக்கப்புறம் ஒன்றா ஸ்டே பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும். 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணி அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ரொமான்ஸ், சின்ன சின்ன ஃபைட்டு, சின்ன சின்ன அடி உத, இப்படி அவங்களோட லைஃப்பை நார்மலாக கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டோரியை நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் இந்த ஸ்டோரி ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஸோ ஃபைனல் எபிசோட், இந்த எபிசோடுக்கு அப்புறம் உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில்
மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டோரி எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டோரி வித்தின் 2-3 டேஸ்க்கு அப்புறம் நான் இதை விட பெட்டராக போட நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதே மாதிரி எனக்கு ஸ்டில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டோரியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாம் வியூஸ் மட்டும் கொடுக்குறீங்க, அதுவுமே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நான் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அப்படியே உங்களுடைய ஸ்மைலிங் ஃபேஸோட உங்களோட ஹாப்பினஸோட எனக்கு ஒரு லைக்கும் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன டாபிக், எந்த மாதிரி ஸ்டோரி அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் நியூ ஸ்டோரி போடும்போது சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ரேகா. டாடா, பாய்.